கடந்த தேர்தலுக்கு முன்பாக வேல் யாத்திரை அப்படின்னு திரு எல் முருகன் போனார். என்ன உங்களுக்கு வெற்றியை கொடுத்துச்சு? வேல் யாத்திரை வெற்றியை கொடுக்கலங்கிறீங்களா? பிஜேபி காலோனவே முடியாதுன்னு சொன்னீங்க. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி 12% வாக்குகள் தனியாக நின்று இல்லைங்களா? 11 நீங்க இதெல்லாம் கூட விட்டுருங்க சார். 1982 மண்டைக்காடு கலவரம், அதனைத் தொடர்ந்து மீனாட்சிபுரம் மதமாற்றம், அதனைத் தொடர்ந்து இந்து ஒற்றுமை மாநாடுகள். முதல் எம்எல்ஏ வை பாலச்சந்தர் ஜெயிச்சார் சார், பிஜேபி. அப்ப நாங்க வந்து பிஜேபி இல்லாமையே. அதுக்கப்புறம் முதல் சட்டமன்ற உறுப்பினர் அதே தொகுதியிலிருந்து எங்களுடைய வேலாயுதம் ஐயா வந்தார் சார். அதனால பாரதிய ஜனதா கட்சி எப்பவோ இங்க வந்து வலிமையாக காலூனி பாருங்க. மண்டைக்காடு கலவரம், அதுக்கப்புறம் நடந்த அரசியல் நிகழ்வுகளுக்கு அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் மாற்றத்தை நீங்க சொல்றீங்க. ஒரு முதல் எம்எல்ஏன்றீங்க. அப்போ இங்க ஒரு கலவரமோ ஒரு போராட்டமோ நடந்தா அது அரசியலுக்காக தான் பண்ணுதுன்னு ஏன்? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. என்ன, பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த மதவாத அரசியலில் எப்பொழுதும் ஈடுபட்டது கிடையாது. இந்து மக்கள் கட்சி மதவாத அரசியலில் ஈடுபட்டது கிடையாது. நாங்க வந்து வளர்ச்சி அரசியல தான் கவனம் கொடுக்கிறோம். ஆனால் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நிறுவனங்கள் வளர்ச்சி அரசியலை எதிர்க்கிறார்கள். கன்னியாகுமரியில ஒரு பாலம் கட்டணும் தான் எதிர்ப்பு, ஒரு துறைமுகம் வரணுமா? நமக்கு ஏன் துறைமுகம் இல்லாமல் போச்சு? குளச்சல் துறைமுகம் ஏன் வரல? அது ஏன் விழிஞ்சத்துக்கு போச்சு? ஏன் கேரளாவுக்கு போச்சு? மின் உற்பத்தி எதற்காக சார் எதிர்க்கணும்? மதத்தின் பேர்ல கூடங்குளத்தில் மின்சார உற்பத்தி எதிர்த்தார்கள். ஸ்டெர்லைட் தொழிற்சாலை, அதை எதற்காக நீங்க எதிர்க்கணும்? அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகளை சர்ச்சுகளிலே தீர்மானிக்கலாமா? ஸ்டெர்லைட் எதிர்த்ததுல இந்துக்களும் பெரும்பான்மை சார். நீங்க இருக்கட்டும், சர்ச் மூலமாகத்தான் அந்த போராட்டங்கள் நடந்தது. சர்ச்சுகளுக்கு இதா வேலை. யார் மதவாத அரசியல் நடத்துறாங்க? தயவு செஞ்சு நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அந்த குற்றச்சாட்டை உங்க மேல வைக்கிறாங்க. மதவாத அரசியலை கொண்டு வந்தா இந்த தமிழ்நாடு பெரியார் மண், உங்களுக்கு இடம் கொடுக்காதுன்றாங்க. அதெல்லாம் நான் தான் சொல்லிட்டேனே. நிச்சயமாக தமிழகம் என்பது சங்கத்தமிழரின் பூமி, புரியுதுங்களா? இது ஆழ்வார்களின் பூமி, இது நாயன்மார்களின் பூமி, இது ஆன்மீக பூமி. நீங்க வந்து இதுல கொண்டு வந்து திணிக்கிறீங்க. இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில எல்லா இடங்களிலும் புத்தக திருவிழாக்கள்ல நீங்க சனாதன எதிர்ப்பு பிரச்சாரம் தான் பண்ணீங்க. அபிஷியலா அரசாங்கம் நிதி ஒதுக்குச்சு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரச்சாரத்துக்கு அபிஷியலா நிதி ஒதுக்குனாங்க. எல்லா இடத்துலையும் புத்தக கண்காட்சி, கம்யூனிஸ்ட் பேச்சாளர் பேச வைக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் நரேந்திர மோடிக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம், இந்து தர்மத்துக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் 4.5 வருஷமா நீங்க பண்ணீங்க. எங்களுடைய RSS நூற்றாண்டு விழாவை நீங்கள் இங்கே நடத்த விடல. இல்ல, பகுத்தறிவை சொல்லுவது சனாதன எதிர்ப்பா? பகுத்தறிவை சொல்லுவது நீங்க சொல்றது எங்களை விட பகுத்தறிவாளர். நாங்க என்ன பகுத்தறிவுக்கு விரோதமானவங்களா? திராவிட நீங்க வந்து அதுக்கு பகுத்தறிவுன்னு பேர் வச்சிட்டீங்க. பகுத்தறிவு உண்மையிலேயே எது? பகுத்தறிவு இறை நம்பிக்கையும் சனாதன தர்மத்தை பின்பற்றுவதும் தான் பகுத்தறிவு. மாற்றம் என்பது மாறாதது, மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதுதான். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வதுதான் பகுத்தறிவு, புரியுதுங்களா? நீங்க அப்படி இல்லை. இந்த நாங்க பெரியார் சொன்னதான் கேட்போம், ஈவேரா சொன்னதுதான், அண்ணா சொன்னதுதான், அப்படி இல்லைங்க. நீங்க சிலை வணக்கத்தை எதிர்க்கிறேன் என்கிறீர்கள். ஆனா அரசு பணத்துல, அரசு செலவுல எத்தனை இடங்கள்ல நீங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க ஈவேரா சிலைகளை நிறுவியிருக்கீங்க. எப்போ நீங்க வந்தாலும் சரி, ஆட்சிக்கு வந்தாலும் என்ன திமுகவோட அஜெண்டாவா? திமுகக்குள்ள ஊடுருவி இருக்கக்கூடிய திகாவினர் திட்டமிட்டு ரொம்ப லாபமாக திமுக அரசாங்கத்தை பயன்படுத்தி அவர்கள் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து அனுமதியே இல்லாம சட்டவிரோதமாக ஈவேரா சிலைகளை அமைக்கிறார்கள். இப்ப சமீபத்தில் கோவையில் இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம்ங்கிறது பிள்ளையார் கோயில். அந்த பிள்ளையார் கோயில் தான் அடையாளம். அந்த கோயிலுக்கு எதுக்கால வேணும்னே வந்து நீங்க அங்க ஈவேரா சிலையை வைக்கிறீங்க. அந்த காந்திபுரம் இன்னைக்கு வந்து ஈவேராபுரமா மாறிடுச்சு. நீங்க பக்கத்திலேயே கொண்டு வந்து நூலகம், கோயம்புத்தூர்ல நூலக கட்டமைப்பு வசதிகள் மிகச் சிறப்பாக இருக்கிறது. அங்க கொண்டு வந்து ஈவேரா பேரை வைக்கிறீங்க. ஏன் வேற ஆளே இல்லையா? ஈவேரா இறந்தே 50 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஈவேரான்ற பேரை பார்த்தா அந்த 50 வருஷமா அந்த இறந்து போனவரை இல்ல சார், அதுக்கப்புறம் அவருடைய சிலையை வச்சாலும் தவறு சார். அதுக்கு இந்த அரசு என்ன சொல்றாங்க? திராவிட மாடல் அரசு. ஆமா, திராவிட மாடல் அரசு அவங்களுடைய கொள்கைகளோடும் சேர்ந்தா செயல்படுறாங்க சார். அது சொல்றேன் வைக்கிறது. அதுக்கு நீங்க பணம் செலவு பண்றீங்க. பெரியாழ்வாருக்கும் இடம் இருக்கு. நீங்க பெரியாழ்வாருக்கு இடம் கொடுக்கல. நீங்க முழுக்க ஈவேராக்கு தான் இடம் கொடுக்குறீங்க. பெரியாழ்வாரை அவமதிக்கிறீங்க. நீங்க உங்க அரசு பணம் முழுக்க மசூதிகளை புனரமைப்பதற்கு பொது நிதியிலிருந்து கொடுக்குறீங்க. ரம்ஜானுக்கு நோன்பு கஞ்சி அரிசி வழங்குறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. என்னங்க, 8000 டன் ரிலீஸ் பண்ணிருக்கோம் பொது தொகுப்பில் இருந்து. ஏங்க எங்க அறநிலையத்துறை எத்தனை அம்மன் கோயில்கள் இருக்கு, நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? கோவில்கள் அன்னதானம் நடக்குது சார். யார் சார் அன்னதானம்? உபயதாரர்கள் மூலமா நடக்குது சார். உங்க அரசு பொது நிதியிலிருந்து நடக்கல சார். அரசு கோவில் காணிக்கை பணத்திலிருந்தும் கோவில் வருமானத்திலிருந்து நடக்குது. அங்க நீங்க வக்போர்டு இருக்கு. ஜெயலலிதா அன்னதானத்தை கொண்டு வந்தாரு. அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு நீட்சி தான். அதனுடைய நீட்சி நான் சொல்றேன். இந்த அரசும் அதை தொடர்ந்து இந்த அரசுக்கும் அது பொருந்தும்ங்கிற. நான் எந்த அரசா இருந்தா என்ன,
எந்த அரசா இருந்தா என்ன? நீங்க இன்னும் பொது நிதியில் இருந்தா நீங்க இந்து சமய வளர்ச்சிக்கு பக்தர்களுக்கு நீங்க வசதியை சேர்த்து இது மதசார்பற்ற நாடு சார். பொது தொகுப்புல இருந்து இஸ்லாமியர்களுக்கு நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். மதசார்பற்ற நாட்டுல தமிழருடைய கோவிலை மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க. நீங்க ஏன் வக்போர்டு உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல? நீங்க ஏன் வந்து கிறிஸ்தவ சபைகளை நீங்க கையகப்படுத்த முடியல? இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேட்கிறது, இந்த கிறிஸ்தவ சபைகள்ல தேர்தல்கள்ல பல பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாகுது. அந்த கிறிஸ்தவ சபை சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்கு, சர்ச்சை சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்கு ஏன் ஒரு அமைப்பை நீங்க உருவாக்கல? ஒன்னு அதை இந்து சமய அறநிலையத்துறையில உங்க விருப்பப்படியே இந்து எடுத்துருங்க. இது அறநிலையத்துறையின் கீழே எல்லா மசூதி சொத்துக்களையும் எல்லா இந்த சர்ச்சை சொத்துக்களையும் கொண்டு வாங்களே பாப்போம். அதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா? நீங்க மதசார்பற்றவர்கள் தானே? இல்ல அதை கொண்டு வரணும்ன்றது உங்க நோக்கமா? இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே இருக்கக்கூடிய கோயில்களை விட்டுருங்க அப்படின்னு. இந்து சமய அறநிலையத்துறையின் கோயில் இருக்கு இல்லையா, அதை விட்டுருங்க. ஆலயத்தை விட்டு வெளியேறு. ஆலயம் காக்க வக்கற்ற அரசே, ஆலயத்தை விட்டு வெளியேறு. சர்ச்சு சொத்து கிறிஸ்தவரிடம், மசூதி சொத்து முஸ்லீம்களிடம், ஆலய சொத்து மட்டுமே அரசாங்கத்திடம். அரசு அரசியல் சார்பற்ற ஒரு அறவோர் வாரியத்தை அமைங்க. நீங்க கண்காணிங்க. எங்க தப்பு நடந்தாலும் இப்ப நீங்க ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய பாஜக ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி வந்தவுடனே அதை வெளியேற்றிடும். எல்லா கோவில்களும் பாருங்க அந்தந்த அறங்காவலர்களிடம் ஒப்படைக்கப்படும், குழுவிடம் ஒப்படைக்கப்படும். நல்லா தெரிஞ்சுங்க, அதிமுகவுக்கும் எங்களுக்கும் கொள்கை முரண்பாடு உண்டு. புரியுதுங்களா? அவங்க வந்து இந்த தேர்தலுக்காக அமைந்த திமுக எதிர்க்கிறீங்கன்னா அதிமுக அதானே சார் பண்ணுச்சு. நீங்க அவங்கள எதிர்க்கிறோங்கிறதுக்காக நாங்க இவங்களை ஆதரிக்கிறோங்கிற அர்த்தமெல்லாம் இல்லை. இது நீங்க பேசிட்டு இருக்கிறது கொள்கை சம்பந்தமா பேசிட்டீங்க. தேர்தல் சம்பந்தமா பேசுங்க, அப்ப நான் பேசுறேன். இல்ல சார், அதிமுக இதானே பண்ணுது. இன்னைக்கு திமுகவை இந்த விவகாரத்தில் எதிர்க்கிறீங்க. நாளைக்கு அதிமுக ஆட்சி, ஏன் எடப்பாடியாருடைய ஆட்சியில அவங்க நிலைப்பாடு என்ன? திருப்பரங்குன்ற விவகாரத்தில் எடப்பாடியோட ஆட்சி நிலைப்பாடு என்ன? இப்ப என்ன நிலைப்பாடு? எடப்பாடி ஆட்சியுடைய நிலைப்பாடு என்ன? தீபம் ஏத்தணுங்கிறதான நிலைப்பாடு. இதுக்கு முன்பு இருந்த அந்த தர்கா தொடர்பான விவகாரங்கள் அவங்க நிலைப்பாடு. அவங்க எல்லா அரசும் எடப்பாடி அவர்கள் எந்த இடத்திலையும் மதவெறி சக்திகளுக்கு ஆதரவாக நின்றதில்லை. தேர்தல் நேரத்தில் அவர் பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியேறிய பொழுது, புரியுதுங்களா, அவர் வந்து அப்போ எஸ்டிபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவ்வளவுதான். அதே நேரத்தில் இப்ப இதை வந்து அதோட நீங்க தேர்தல் அரசியலோட இதை முடிச்சு போடாதீங்க. எங்களுடைய கொள்கை இது. தமிழ்நாட்டில் வேலைக்கு கூட பல இடங்களில் அனுமதி கொடுக்கல. கோடிக்கணக்கான இந்துக்களுடைய உணர்வு இது. புரியுதுங்களா? தமிழர்களுடைய உணர்வு இது. எங்க கோயில நாங்க நிர்வாகம் பண்றோம்னு சொல்றோம். இதுக்கு ஏன் சார் அனுமதி இல்ல? இதை வந்து ஏடிஎம்கேவும் சொல்லட்டும், கொள்கை அளவில் ஒத்துக்கிறாங்க. ஏடிஎம்கேவும் ஒத்துக்குவாங்க, டிஎம்கேவும் ஒத்துக்குவாங்க, காங்கிரஸும் ஒத்துக்குவாங்க. ஆமாமா, கோயில்களை நிர்வாகம் பண்றதுக்கு அரசு மற்றும் அரசியல் சார்பற்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துன்னு ஒத்துக்குவாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு காணப்படவில்லை. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஓகே, இப்போ அடுத்து தேர்தல் அரசியலுக்கு வந்துடுவோம். தமிழ்நாட்டில் நடக்க இருப்பது சட்டமன்ற தேர்தல். அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணின்னு சொல்லுவாங்க. அதனை என்டிஏ கூட்டணின்னு இந்த தேர்தலில் அதீதமான குரல் வெளிப்படுது. நடத்தக்கூடிய கூட்டங்கள்லாம் என்டிஏ மீட்டிங் அப்படின்னு. அப்படி ஒரு பிம்பத்தை கொண்டு வருவது சரியா இருக்குமா? தேசிய ஜனநாயக கூட்டணி நாடு முழுக்க பல மாநிலங்களில் கூட்டணி அரசாங்கத்தை, பிஜேபி தனிப்பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் இன்னைக்கு மத்தியிலும் சரி, பிஜேபி ஆளுகின்ற பல மாநிலங்களிலும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைக்கு அமித்ஷா அவர்களும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி அவர்களும் இருவரும் இணைந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த உருவாக்கி இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை பெற்று வருகிறது. முதலமைச்சர் வேட்பாளராக மீண்டும் எடப்பாடி என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தலில் விஜய் ஏற்படுத்தக்கூடிய ஒரே தாக்கம் என்ன தெரியுமா? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு விழ வேண்டிய அந்த வாக்குகளை எல்லாம் பிரித்து தனிமைப்படுத்தி, என்னங்க, அவங்க வந்து எந்த இடத்துலையும் டெபாசிட் கூட வாங்க போறது இல்லை. ஜோசப் விஜய், ஆமா, 234 தொகுதியிலும் டெபாசிட் போகும். ஜோசப் விஜய் டெபாசிட் இழப்பார். ஏன்னா தாவேகா என்கிற கட்சி துவங்கிய பிறகு அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகள் மீது, அந்த கட்சி தொண்டர்களுடைய செயல்பாட்டின் மீது இந்த மக்கள் பெரும் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். அவர் வெளியே சொல்லலாம், நான் லஞ்ச ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவர் கட்சிக்குள்ளேயே லஞ்ச ஊழலை அவரால் ஒழிக்க முடியல. அங்கே பதவிகள் ஏலம் விடப்படுகின்றன. நீங்களே சொல்றீங்க, இப்போ இவர் அதிமுக கொள்ள வேண்டிய ஓட்டை பிரிக்க போறாரு. அது ஒரு பிரிப்பு. அது திமுக தானே சாதகம், திமுக தானே ஜெயிக்கும். அப்படி பிரிச்சா திமுக எப்படி ஜெயிக்கும் சார்? அதிமுக விட வேண்டிய ஓட்டை, இந்த ஓட்டை திசை திருப்பறதா சார் அவங்க வேலை. அதே மாதிரி சீமான் அவர்கள், அவர் ஒரு இப்போ ஜோசப் விஜய் ஒரு பக்கம் இருக்கிறாருன்னா, இந்த பக்கம் சீமான் அவர்கள் எப்படி பண்றாருன்னா, அவரும் இப்படிதான் அவராவது ஒரு தத்துவ அரசியல் பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் அதிகபட்சமாக ஒரு 8% இது வரைக்கும் அவர் வாக்குகள் வாங்கியிருக்கார். இன்னும் 1% அவருடைய வாக்குகள் அறிவிக்கலாம். ஆனால் ஒரு இடத்துல கூட அவங்க வெற்றி பெற முடியாது. எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பொதுமக்களுடைய முடிவு என்னன்னா, இந்த தீய சக்தி திமுக, எம்ஜிஆரால் அடையாளம் கட்டப்பட்ட திமுக, இந்த திராவிட மாடல் கொடுமையான அந்த கொடுங்கோல் ஆட்சியில இருந்து மக்கள் விடுபடணும்னு நினைக்கிறான்.
அதுக்காகத்தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகி இருக்கிறது. ஏடிஎம்கே கொள்கை வேற, பிஜேபி கொள்கை வேற, அதெல்லாம் இருக்கட்டுங்க. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த முக்கியமான நோக்கம் என்ன? இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சி அகற்றணும். அதுக்காக எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. நீங்களும் என்ன சொல்றீங்க? ஜோசப் விஜயா இருக்கலாம், சீமானா இருக்கலாம், 2 பேருமே என்ன சொல்றீங்க? திமுக ஆட்சியை நாங்கள் அகற்ற வேண்டும்ங்கிறீங்க. ஆனா நீங்க திமுகவை மீண்டும் பதவிக்கு வழிவகை செய்வதற்காகத்தான் நீங்க திமுகவுடைய டூல் கிட்டா தான் 2 பேருமே செயல்படுறீங்க. நீங்க எப்படி இதை ஒருங்கிணைக்க போறீங்க? எப்படி இந்த வாக்கு எல்லாம் ஒருங்கிணைக்க போறீங்க? வாக்காளர்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னா உண்மையிலே நான் அவங்களை பாராட்டுறேன். 100% வாக்களிக்கிறார்கள். அதனால தான் எல்லா கட்சியும் அங்கே போகும். அவங்க வாக்குகளை பெற வேண்டும், ஒன்றுபட்டு வாக்களிக்கிறார்கள். மத தலைமை சொல்வதை கேட்டு வாக்களிக்கிறார்கள். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் இருக்காங்கன்னா அவங்க சபைகளில் முடிவு பண்ணுறாங்க யாருக்கு ஓட்டு போடணும், எந்த கட்சியை தோக்கடிக்கணும். ஆனால் ஹிந்துக்களுடைய வாக்கு சாதி வாரியாக, கட்சி வாரியாக நாம் பிரிந்து நிற்கின்றோம். அது மட்டும் இல்லை, ஹிந்துக்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வும் இல்லை. 30% வாக்குகள் பதிவாகாமலே போயிருது. எவ்வளவு ஓட்டு பதிவு அதிகபட்சமாக எவ்வளோ நடக்குங்க? ஒரு 70% இல்லை 75%. ஆனால் மீதி ஓட்டு போடாமல் இருக்கிறது யாரு? இவங்க ஓட்டு போட வைக்கணும். ஹிந்துக்கள் இந்த முறை நாங்கள் ஒரு பெரிய மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வரக்கூடிய மார்ச் 15 சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்திலே நாம் ஹிந்து ஓட்டு வங்கியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்து அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள், சமுதாய தலைவர்கள் இவர்களெல்லாம் ஒன்றுபடுத்தி ஒரு மிகப்பெரிய மாநாடு, தமிழர் தமிழகம் உரிமை மீட்பு மாநாடு. 100% இந்துக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாநாட்டை நடத்துகிறோம். யார் ஓட்டு போட்டாலும் பரவாயில்ல. என்னங்க? யார் ஓட்டு போட்டாலும் பரவாயில்ல. இந்துக்களுடைய கோரிக்கைகளை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இந்துக்களை அவமானப்படுத்துபவர்கள், சனாதன தர்மத்திற்கு எதிராக அவதூறு வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றவர்கள், இதையெல்லாம் நம்ம புறக்கணிக்கணும். கோயிலுக்கு நிறைய நீங்க சொன்ன மாதிரி கூட்டம் வருது. பக்தியுள்ள இந்துக்களை சக்தி படைத்தவர்களாக மாற்ற வேண்டும். அதுதான் எங்களுடைய இந்த நோக்கம். அதற்காகத்தான் இந்த மாநாடு நடைபெறுகிறது.